கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்பா, இந்த வீட்டு வேலை செய்யறதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் இல்ல. முக்கியமா இந்த வீடு கூட்டுறது, ஏதாவது வீடு பெருக்கிறதுன்னு சொல்றது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை இல்ல. அதாவது பழகிட்டா ஈஸி தான், நமக்கு சில சமயம் ரொம்ப டயர்டா இருக்கும். அப்போ அந்த வேலையை செய்யறது நமக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த ப்ரூம் ஸ்டிக்கு பதிலா நம்ம ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்? இப்பதான் டெக்னாலஜிக்கெல்லாம் நிறைய டெவலப் ஆயிருச்சு. அந்த டெவலப் ஆன விஷயத்துல ஒண்ணுதாங்க வேக்யூம் கிளீனர். எனக்குலாம் இது ரொம்ப கிஃப்ட்னே சொல்லலாம். ஏன்னா அதை வச்சு நம்ம பாட்டுக்கு அப்படியே நடக்கிற மாதிரி நடந்துட்டே அப்படியே கூட்டிட்டு போயிடலாம். சோஃபா கடியில இருக்க குட்டி குட்டி டஸ்ட் எல்லாம் கூட எடுத்துரும். சோ அததான் இன்னைக்கு நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்றது உங்களுக்கு காட்ட போறேன். ஏமா இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னா எங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒரு வேலையை ஈஸியா முடிக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் அந்த மிஷின் இப்ப நம்ம வாங்கும்போது டாப்பா கழட்டி இருக்கும். சோ அதை நம்ம எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணாதான் நம்ம அதை ப்ராப்பரா சோ அந்த பெருக்கிறதுக்கு இப்போ வேக்யூம் கிளீனர் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் இதுதாங்க அதோட பார்ட் 1. இதுக்குள்ள இந்த டஸ்ட் எல்லாம் போகும். அதுக்குள்ள இதனா இதை ஃபிட் பண்ணணும். இதுல என்னன்னா இதுக்குள்ளே டஸ்ட் இருந்தா சின்ன சின்ன டஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, ஆனா ஈஸியா நம்ம வாஷ் பண்ணி தொடச்சுக்கலாம் இதெல்லாம் எடுத்து. அதுக்காக சோ அதுக்குள்ள நான் இதை போடுறேன். இது வந்து ப்ராப்பரா ஃபிட் ஆகணும், இல்லைன்னா அது வந்து நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அதை பண்ணிடும். இப்போ ஃபிட் ஆகுது. அடுத்தது ஓகே, நல்லா உட்காந்துருச்சு. இப்போ இதுதான் இருக்கிறதுலயே மெயின். இதுதான் இந்த மிஷின். ஸோ இந்த மிஷின் இங்க சார்ஜ் போடுறதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சார்ஜ் போட்டோம்னா ஈஸியா வந்து வேலை செஞ்சுக்கலாம். ஸோ இங்க இந்த ஹோல் இருக்கு. இந்த ஹோல்குள்ள இதை ஃபர்ஸ்ட் ஓகே இப்ப பாருங்க ப்ராப்பரா ஃபிட் ஆயிடுச்சா? இப்போ இந்த ஹேண்டில பிடிச்சுதான் நம்ம கூட்டணும். இப்போ இதுக்குள்ள சின்ன சின்ன இந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா, இதை நான் உள்ள விட போறேன். இப்ப பாருங்க ஃபிட் ஆயிருச்சு. ஆனா இந்த குச்சி மட்டும் போதுமா? இல்ல, இன்னும் கொஞ்சம் நான் பெருசா பண்ணாதான் அது வந்து நல்லா கூட்ட முடியும். சோ இன்னொரு ஸ்டிக் எடுக்கிறேன், அதையும் இதுல ஃபிட் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே, நல்லா உட்காந்துச்சு. பாத்தீங்கன்னா நீட்டான ஸ்டிக் ஆயிருச்சு. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டா கீழே ஒண்ணு இருக்கும். கீழே அப்படியே நம்ம கூட்டிட்டே போறதுக்கு நம்ம பண்ண போறோம். சோ இதையும் இதுல ஃபிட் பண்ண போறேன். ஓகேங்க, இப்ப பாருங்க ப்ராப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்ப நான் கூட்ட ரெடி ஆயிட்டேன். ஓகே, சோ இத வந்து இப்படி சோஃபால கூட்டிக்கலாம். நம்ம வேற எங்க வேணா நம்ம கூட்டிட்டு போலாம். சோஃபா கடியில, பெட் மேல, எதுக்குலாம் பெட் மேல யூஸ் பண்றதுக்கு வேற சின்னதா இருக்கு. சோ இப்ப நான் கூட்ட போறேன். பாக்கலாமா? நான் வீடு நீட் பண்ண ரெடி ஆயிட்டேன். நான் ஏற்கனவே ஃபிட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு எப்படி ஃபிட் பண்ணணும்னு காமிச்சிருந்தேன் இல்லையா? இப்போ ஃபிட் பண்ணி கூட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டேன். நீங்களே பார்த்துருப்பீங்க பொசிஷன். ஸோ இங்கே ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணா அது ஆன் ஆகும். இது வந்து சார்ஜ் மெத்தட் தான். ஸோ சார்ஜ் போட்டுட்டு இதை ஆன் பண்றேன். இப்போ
ஓகே, இப்ப நீங்க பாத்திருப்பீங்க எப்படி அது கிளீன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதோட டஸ்டோட லெவல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இத நான் மிஷின் தனியா எடுத்துட்டேன். இங்க பாருங்க, இதுல எல்லாம் எவ்வளவு டஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படி காமிச்சேன், இப்ப இதுல எல்லாம் முடி இருக்கு, இதுலயும் டஸ்ட் இருக்கு. ஓகேவா? சோ இதுல இந்த ரெண்டுலயும் இருக்க டஸ்ட வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம அந்த பிரஷ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பிரஷ்ல போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிடும்னா கிளீன் பண்ணிடலாம். சின்ன நம்மளோட பிரஷ் இல்லைன்னா இதுக்குன்னே தனி பிரஷ் இருக்கும் பாருங்க. இதுல முடியெல்லாம் நிறைய இருக்கு. சோ இப்போ நம்ம அந்த பிரஷ் வச்சு கிளீன் பண்ணிட்டோம்னா திரும்ப நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மெஷின் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நம்ம கீழே போட்டுறாம பாத்துக்கணும். இதுக்கு தான் வேல்யூ அதிகம். சோ நம்ம ஒரு 2 hours சார்ஜ் போட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணும்போது 1 hour போதும். ஆக்சுவலா இந்த டிவைஸ் வந்து நான் யூஸ் பண்றதுக்கு காரணமே என்னோட கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க என்னோட கலீக். அவங்க தான் இது வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, ரூபா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இந்த மாதிரி புது புது டிவைஸ் டெக்னாலஜிக்கலா என்ன டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப எப்படி நான் இண்டிபெண்டா நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய திங்ஸ் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூபா அக்கா, ரூபா மிஸ் ரெண்டுமே அவங்களை அக்கான்னு கூட கூப்பிடலாம். தேங்க்யூ சோ மச் அக்கா, உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ண. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா என்கிட்ட சொல்லிருங்க. உங்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரெண்டுமே எனக்கு பரவாயில்ல, கொடுங்க. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப்